ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் பணிபுரியும் பணியாளர்களே வணக்கம். நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலிருந்து நகர்வு செய்யப்படுகின்ற கட்டுப்பாட்டு பொருட்கள் அனைத்தும் காலமாக தொடர்ச்சியாக எடை குறைவாக அனுப்புவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளது என்பதை அனைவரும் அறிவீர்கள். பல்வேறு காலகட்டங்களில் எடை குறைவு குறித்து கோரிக்கைகள், புகார் மனுக்கள் ஆதாரத்துடன் எடுத்து கூறினாலும் நடவடிக்கைகள் என்பது மிக மிக குறைவு. ஏன் நடவடிக்கைகளே இல்லை. பொதுமக்களிடம் ரேஷன் அரிசி வாங்கி அதனை கடத்திய வண்டிகளை பிடிக்கும்போது அந்த வண்டி எந்த இடத்தில் பிடிக்கப்பட்டது என்பதை கண்டுபிடித்து அந்தந்த இடங்களில் உள்ள ரேஷன் கடைகளை உடனே 100% தணிக்கை செய்து ஒன்றும் அறியாத அப்பாவி பணியாளர்களின் பல்வேறு மன உளைச்சலுக்கும் பண இழப்பு ஏற்பட்டும் ஏன் சஸ்பெண்ட் நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் இருந்து கடைக்கு எடை குறைவாக அரிசியினை அனுப்பிய வகையில் டன் கணக்கில் மீதமாகும் அரிசியினை அவன் நுகர்வோர் வாணிபக் கழகத்திலிருந்து கடத்தும் பொழுது நடவடிக்கைகளே இல்லை. ஆனால் கடைகளில் எடை குறைவு 3 கிலோ 2 கிலோ என்பதையே தொடர்ச்சியாக ஆய்வு செய்யும் அதிகாரிகள் நம்மிடம் குறை தீர்ப்பு மனு எழுதி வருவது குறித்து அனைவரும் அறிவீர்கள். தற்சமயம் தேர்தல் நேரம். அரசு இனிமேல் தேர்தல் முடியும் வரை ரேஷன் கடைகளை கண்காணித்து குறிவைத்து பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்து நம்மை டார்ச்சர் செய்வார்கள். எங்காவது ஒரு போன் வந்தால் போதும் உடனே நடவடிக்கை நம் மீது பாயும். எனவே இனி 3 மாத காலம் எவ்வித தவறுக்கு இடையில்லாமல் இடமின்றி பணிபுரிய வேண்டும் பணியாளர்களே. எடை குறைவு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதனை குறித்து ஆணையாளர் உணவு வழங்கல் துறை எழிலகம் அலுவலக வாயிலில் வரும் 11/3/2024 திங்கட்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் மனு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஒன்றுபடுவீர், போராடுவீர், வெற்றி பெறுவீர்கள் என ஜி. ராஜேந்திரன், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம்.